நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கங்குவா சூர்யா அவர்களோட நடிப்புல, சித்தை சிவா அவர்களோட இயக்கத்துல, தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களோட இசையில வெளிவந்திருக்க திரைப்படம். மிகப்பெரிய அளவு பொருட்செலவு, 3D டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த எதிர்பார்ப்பை எல்லாம் இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்றது தான் இந்த ரிவ்யூல வந்து பார்க்க போறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ கங்குவா படத்தோட கதை என்ன? அதாவது வந்து இந்த ஜென்மத்துல ஒரு போலீஸ் இன்ஃபார்மரா சூர்யா இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பையனை வந்து காப்பாத்துறாரு. அந்த பையனை காப்பாற்றும் போது அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அந்த பிரச்சனைகள் மூலமா வந்து அவர் முன்ஜென்மத்தை அடையிற மாதிரி வந்து ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. ஸோ அந்த பையனை வந்து காப்பாத்தினாரா? அந்த முன்ஜென்மத்துல இவர் வந்து ஒரு பழங்குடியின அரசனா இருக்கிறாரு. ஸோ அந்த பழங்குடியின அரசனா வந்து மக்களை காப்பாத்தினாரா? இந்த பையனுக்கும் அந்த முன்ஜென்மத்துல வந்து என்ன தொடர்பு இருக்கு? இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு விடை தர திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கு? முதல்ல இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நெகட்டிவ்ஸ்ன்னு சொன்னாலே வந்து ஒரு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் தான் சொல்லணும். அதாவது இந்த கோவாவில் காமிக்கிற அந்த 30 மினிட்ஸ் சுத்தமாக வந்து ஒட்டவே இல்லை. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி சூர்யாவை நடிக்க வச்சிருக்கிறாங்க. அது சுத்தமாக வந்து நம்மளோட கனெக்ட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஒரு 30 நிமிஷமும் நமக்கு எரிச்சலை தான் ஊட்டுது. அந்த மாதிரி தான் வந்து முதல் 30 நிமிஷம் இருக்குது. யோகி பாபுவோட காமெடியும் சரியில்லை, சூர்யாவோட வசனங்களும் சரியில்லை, ஹீரோயின் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க, அவங்களோட இதுவும் சரியில்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளம்ஸியாக இருக்குது. ஒன்றுமே புரியல, நம்மளோட ஒட்டவே இல்லை. 30 நிமிஷத்தில் நம்ம வந்து எந்திரிச்சு போயிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு 30 நிமிஷம் தான் சொல்லணும். ஸோ அந்த 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு படம் வந்து அந்த பழைய ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகுது. அந்த பழங்குடியின அரசன் அந்த ஹிஸ்ட்ரிக்கு போகுது. அந்த 30 நிமிஷத்துலேயே வந்து சூர்யா வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு, இது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீரன் வந்து உண்மையை உணர்ந்த தருணம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கே வந்து தெரிஞ்சிருக்கு போல அந்த 30 நிமிஷம் கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவரே வந்து அவரை கலாய்ச்சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த 30 நிமிஷம் இருந்துச்சு. இந்த படத்துக்கு எதுக்கு 3D அப்படின்றது தெரியல. 2Dலே வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருக்கலாம். அது ஒரு நல்ல இம்பாக்டே கொடுத்துருக்கும். பாகுபலியெல்லாம் வந்து 2Dலே வந்து நல்ல இம்பாக்டை கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இவங்க 3Dல வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்குதான்னு கேட்டால் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 3Dல வந்துட்டு நார்மலான அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ஒரு நைட் எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பகல் காட்சிகள் கூட வந்து நைட்ல தெரிகிற மாதிரி இருக்கு. ஒரு கிளாரிட்டியே இல்லை. எல்லாமே வந்து கொஞ்சம் பிளாக் ஷேட் அடிச்ச மாதிரி தான் இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாமே 3Dல வர்றது. அதே வந்துட்டு கண்ணாடியை வந்து எடுத்து பார்க்கும்போது கூட கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. மேபி வந்து அந்த கிராஃபிக்ஸ்ல விஎஃப்எக்ஸ்ல வர 3D சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. ஸோ அந்த முதலே வர்ற சீன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து 2Dலே எடுத்துருக்கலாம். இது வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மைனஸாக பட்டது டிஎஸ்பி அவர்களோட மியூசிக்ல வந்துட்டு பாட்டு வந்து ஓகே, அது வந்து ஓரளவு சிறப்பாக இருக்கு. ரொம்ப வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து பிஜிஎம்ல வந்து நான் வந்து அடிச்சு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து அவர் அடிச்சு வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு சீனுக்கு வந்து மியூசிக்கை வந்து எலிவேட் பண்ணணும் அப்படின்றதே அவருக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அவரோட படங்கள் எல்லாம் வந்து போட்டு பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு சீனை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிஜிஎம் வந்து யூஸ் ஆகணும். ஆனால் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம மாட்டுக்கு டாம் டூம்னு அடிச்சு வச்சோம்னா அது வந்து கூஸ் பம்ப்ஸை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைச்சாரா என்னன்னு தெரியல. எல்லா இடங்கள்லையும் போட்டு வாசிச்சு தள்ளி இருக்கிறாரு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த மியூசிக் இல்லாமே இல்லை. எல்லா இடங்களையும் நமக்கு வந்து ஒரு தலைவலியை தான் உண்டாக்குது. இவரோட மியூசிக் வந்துட்டு எந்த ஒரு வசனத்தையுமே தெளிவாக கேட்கவே விடலை. அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் டிசைன். இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த ஒரு கங்குவான்றதுக்கு அந்த கத்துற மியூசிக் வந்து ஓகே, ஓரளவு நல்லா இருக்கு. அது எல்லா இடத்துக்கும் தேவையா? படம் பார்த்துட்டு இருக்கும்போது டெக்னிக்கல் ஃபால்ட்டு காரணமாக வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மியூசிக் கட் ஆயிடுச்சு. அந்த ஒரு 5 நிமிஷம் வந்து நமக்கு அப்படியே பெரிய நிம்மதி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து மியூசிக்கில் வந்து நம்மளை போட்டு தலைவலி வர வச்சிட்டாரு நம்ம தேவிஸ்ரீ பிரசாத். ஸோ மியூசிக் வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேன். பாசிட்டிவ் எதுவுமே அந்த படத்தில் கிடையாது அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஸ்டோரி தான். இதை வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸாக வந்துட்டு நல்லா எடுத்திருந்தா அதை இன்னும் சிறப்பாகவே எடுத்திருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேவும் ஓரளவு ஓகே தான். எடுக்கப்பட்ட காட்சி அமைப்புகள், இதில் இருக்கிற டெக்னிக்கல் ஃபால்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். பட் அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சூர்யா அவர்களோட நடிப்பு ரொம்ப தேர்ந்த நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பழங்குடியின அரசனா மட்டும் சொல்கிறேன். அந்த ஜென்சி கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூர்யா வராரு கோவாவில். அது வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை. அதில் வந்து டோட்டலி நமக்கு அந்நியமாக தான் தெரிகிறாரு சூர்யா. அந்த ஒரு இடத்துல வந்து ஒட்டவே இல்லை. ஆனால் வந்துட்டு அந்த பழங்குடியின அரசனா, அந்த அரசனுக்கே உரிய ஒரு கம்பீரம், மாஸ் சீன்ஸில் அவர் காட்டுற அந்த திறமையான நடிப்பு, இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான நடிப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு சூர்யா. சூர்யாவோட அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன், அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன், இது ரெண்டும் ஓரளவு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் சூர்யாவோட ஃபைட் சீனை விட அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைட் சீன் வந்து வருது. அந்த ஃபைட் சீன் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும்.
வேற என்ன பாசிட்டிவ், இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்துட்டு ஓரளவு அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நைட் எஃபெக்ட்ஸில் வர்ற சீன்ஸ்லாம் வந்து ஓரளவு நல்லா இருக்கு. அது போக அந்த பெரிய காட்டுற விதம், அது போக வந்துட்டு அந்த கடலை வந்து கிராஃபிக்ஸில் கொண்டு வந்த விதம், அதை வந்து காட்சிப்படுத்தின விதம், இந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அது போக இந்த படத்தில் வந்து ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் வந்து சூப்பர்னு சொல்லணும். அந்த பழங்குடியின மக்கள், அந்த பழங்குடியின அரசர்களை காட்டுற விதம், அதில் செட்டில் காட்டப்பட்ட விதம், ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே சிறப்பாக பொருந்தி போயிருக்குன்னு சொல்லணும். ஸோ இன்னொரு பாசிட்டிவ்னு யாருன்னு பார்த்தா பாபி தியோல சொல்லலாம். பாபி தியோல் வந்துட்டு ஒரு எதிரி அரசனா வந்து அந்த ஒரு கம்பீரத்தோட அவர் வர்ற சீனே வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். அந்த ஒரு கம்பீரத்தை அவர் வந்து சிறப்பாக காட்டியிருக்கிறாரு. அவருக்கு கொடுத்த அந்த ஒரு காட்சிகளை வந்து அவர் சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்துட்டு அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்களா இல்லை சிறப்பாக பண்ணலையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் நமக்கு இந்த படத்துலேருந்தே வருது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்கு. அந்த ஹிஸ்ட்ரி பேக்ட்ராப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து கதை வந்து நம்மளை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாலும் இவங்க சொன்ன அந்த ஒரு டீட்டெயிலிங் வந்து சிறப்பாகவே இல்லை. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்ததுனால இந்த படம் வந்து நம்மளை ஈஸியாக ரீச் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. கிளைமேக்ஸ்லையுமே வந்து நமக்கு ஒரு தெளிவு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. புதிய முயற்சி, அதை வந்து ஓரளவு சிறப்பாக பண்ணவே முயற்சி பண்ணியிருக்காரு சிவா. இருந்தாலும் இவ்வளோ பெரிய பட்ஜெட், இவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு இன்னும் சிறப்பாகவே வந்து எடுத்திருக்கலாம் கங்குவாவை. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களை திருப்திப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து ஒரு பெரிய அளவில் பாகுபலி அளவுக்கு ஒரு இம்பாக்டை வந்து நீங்கள் மனசில் வச்சு போனீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த கங்குவாவை வந்து காணவா இல்லை ஓடவா, இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம நின்னோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த கங்குவா இருக்கு. என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.